சாட்டையின் மறைக்கப்பட்ட தமிழ் மண்ணின் வரலாறு. இன்று நாம் பார்க்க இருப்பவர் கட்டாளங்குளத்தை கட்டியாண்ட மாமன்னர் வீரன் அழகமுத்துக்கோன். ஆயிரத்தி 1710 ஆண்டு கட்டாளங்குளத்தில் அழகமுத்துக்கோனுக்கும் தாய் பாக்கிய தாய்க்கும் மகனாக பிறந்தவர்தான் வீரன் அழகமுத்துக்கோன். 1750 ஆண்டு அழகமுத்துக்கோன் என்ற மன்னர் இறந்துவிடவே அதே ஆண்டில் தன்னுடைய மூத்த மகனான வீரன் அழகமுத்துக்கோனுக்கு முடிசூட்டப்படுகிறது. 1750 முடிசூட்டப்பட்ட மாமன்னர் வீர அழகமுத்துக்கோன் தன் மண்ணின் உரிமைக்காக, தன் மக்களின் விடுதலைக்காக இந்த மண்ணை ஆக்கிரமிக்க வந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே எதிர்த்து போர் செய்தார். அவர் வெள்ளைக்காரன் இந்த மண்ணிற்கு வந்து எல்லோரும் வரிகட்டுறான். அதே காலகட்டத்தில் நெற்கட்டாம் செவலை ஆண்ட மாமன்னர் புலித்தேவனும் அந்த வெள்ளையனை எதிர்த்து நிற்கிறார். இங்கே கட்டாளங்குளத்தில் மாமன்னர் வீரன் அழகமுத்துக்கோன் வெள்ளைக்காரனை எதிர்த்து கலகம் செய்கிறார், புரட்சி செய்கிறார். அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் அவரை எச்சரிக்கிறார்கள், மன்னர் அழகமுத்துக்கோனே, நீங்கள் எங்களுக்கு வரி கட்டினால் நீங்கள் நிம்மதியாக வாழலாம், இல்லை என்றால் எங்களுடைய பீரங்கிகளுக்கு நீங்கள் இரையாவீர்கள் என்று அவரை எச்சரிக்க பொழுது அவர் சொல்கிறார், உங்களுடைய துப்பாக்கி குண்டுகள் எங்களுடைய வெள்ளாட்டம் புழுக்கைகளுக்கு சமம் என்று வெள்ளைக்காரனை எச்சரித்தவர் தான் மாமன்னர் வீர அழகமுத்துக்கோன் அவர்கள். வெள்ளைக்காரனுக்கு நாங்கள் இதற்காக வரி கட்ட வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய வீர அழகமுத்துக்கோனை கொல்வதற்காக, அவரை அடக்குவதற்காக யூசுப் கான் என்று அழைக்கப்பட்ட மருதுநாயகத்தின் தலைமையில் ஒரு படை தயாராகிறது. இறுதி யுத்தம் பெத்தநாயக்கூர் கோட்டையில் நடக்கிறது. அந்த கோட்டை சுவரை மருதுநாயகம் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் தகர்த்தெறிகிறார். பெத்தநாயக்கூர் கோட்டையிலே யூசுப் கானுக்கும் வீர அழகமுத்துக்கோனுக்கும் சண்டை நடக்கிறது. 248 போராளிகள், 7 தளபதிகள் வீர அழகமுத்துக்கோன் தலைமையிலே வெள்ளைக்கார படையை யூசுப் கானை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இறுதி யுத்தத்திலே வீர அழகமுத்துக்கோனின் வலதுகால் சுடப்படுகிறது. வலதுகால் சுடப்பட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போடுகிறார். அந்த சண்டையிலே எண்ணற்ற வெள்ளைக்கார சிப்பாய்கள், தளபதிகள் கொலை செய்யப்படுகிறார்கள். பிறகு வீர அழகமுத்துக்கோனும் அவருடைய தளபதிகளும் 248 வீரர்களும் கைது செய்யப்பட்டு நடுக்காட்டூர் என்ற இடத்திலே வந்து பீரங்கி வாயிலை கட்டப்படுகிறார்கள். 7 தளபதிகள் பீரங்கி வாயிலே கட்டப்பட்டு 248 வீரர்களும் வலது கையும் வலது காலும் வெட்டப்பட்டு மாறுகை வாங்கப்பட்டு 248 பேரும் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த பீரங்கி வாயில் நிப்பாட்டி வெள்ளைக்காரன் கேட்கிறான், அழகமுத்துக்கோன் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு வரி கட்ட வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம், ஆனால் மன்னிப்பு மட்டும் கேட்டு விடுங்கள். எங்களை எதிர்த்து நீங்கள் சண்டை போட்டதற்கு மன்னிப்பு மட்டும் கேளுங்கள், உங்களை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று வெள்ளைக்கார ஜெனரல் சொன்ன பொழுது அழகமுத்துக்கோன் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கிற பொழுதே என்னை கொன்று விடுங்கள், என்னை உயிரோடு விட்டால் உங்களில் ஒருத்தன் கூட உயிரோடு திரும்ப முடியாது என்று கடைசி மூச்சு வரை தன் நிலத்தை காக்க, தன் மக்களை காக்க, உயிரை துச்சமென நினைத்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடியவர் தான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற வீர அழகமுத்துக்கோன் அவர்கள். வீரம் என்பது 10 பேரை வீழ்த்துவதல்ல, தன் நிலத்தையும் தன் மண்ணையும் தன் மக்களையும் கடைசி மூச்சு வரை காப்பதுதான் உண்மையான வீரம் என்று கடைசி மூச்சு வரை வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி 1757 ஆண்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் முதல் உயிரை பலி கொடுத்தவர் வீர அழகமுத்துக்கோன். முதலாக புலித்தேவன் வெள்ளைக்காரனை முதலாக எதிர்க்கிறார். ஆனால் புலித்தேவன் இறக்கிற காலகட்டம் 1767. ஆனால் புலித்தேவனுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே 1757 ஆண்டு சண்டை யுத்த காலத்திலே உயிரை பலி கொடுத்து முதல் வெள்ளைக்காரன் எடுத்த முதல் பலியை, களப்பலியை கொண்டவர் தான் மாவீரன் வீரன் அழகமுத்துக்கோன் அவர்கள். அவர் இந்த கட்டாளங்குளத்திலே இன்றைக்கும் அவர் போற்றப்பட்டு பிறக்கிற பிள்ளைகளுக்கு அழகமுத்து என்று பெயர் வைக்கிற அளவுக்கு இன்றைக்கும் அவருடைய சந்ததியினர், அவருடைய தலைமுறைகள் அவரை கொண்டாடி வருகிறார்கள். அவர் கட்டாளங்குளத்தோடு நிற்காது, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தோடு நிற்காது, ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் வீரன் தான் மாமன்னர் வீர அழகமுத்துக்கோன் அவர்கள். வீரம் என்ற சொல்தான் எதிரியும் உன்னை மெச்சும்படியாக வைக்கும், கோழைத்தனம் அவ்வாறு செய்யாது என்பார்கள். மலர் மாலைகளுக்கு எப்படி நீ சிரித்து கொண்டே உன் தோள்களை காட்டுகிறாயோ அப்படி தூக்கு கயிற்றுக்கும் உன் தோள்களை காட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் வீர அழகமுத்துக்கோன் தூக்கு கயிற்றுகள்ல துப்பாக்கி குண்டுக்கும் பீரங்கி குண்டுக்கும் அஞ்சாது வெள்ளைக்காரனை எதிர்த்து கடைசி மூச்சு வரை சண்டை போட்டவர். அவர் பெயரிலே வீரம் என்று சொல்லி இருந்ததா என்னவோ, அவர் கடைசி வரை வீரத்தின் நிலமாக, வீரத்தின் பிறப்பிடமாக இருந்தார் நம்முடைய பாட்டன் வீர அழகமுத்துக்கோன் அவர்கள். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி